தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு நிறைவு உரை அப்படி பேசியிருக்காரு. இந்த அரசாங்கம் மே மாசம் 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்னாடி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, மின்வெட்டு தீர்வுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, அதுல ஒரு 2 வார்த்தை சொன்னார். ஸ்பெஷலா வாகனங்கள்லாம் 125 வாகனங்களை விட்டுருக்கிறோம், விடிய ஆய்வு பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் திமுக மீது பழிய போடுறதுல, திமுக மீது குற்றச்சாட்டு சுமத்துறதுல, அதாவது ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் என்ன விதமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லுவாங்களோ அதே குற்றச்சாட்டுகளை, அதே பழிகளை சட்டமன்றத்துக்கு உள்ள போய் முதலமைச்சர் ஆன பின்னாடியும் இந்த லாபி நடத்துறதுக்கா நீங்க முதலமைச்சரா பதவி எடுத்து போனீங்க? டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்குது, 10 ரூபாய் பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க, பாட்டு பாண்டீங்க. இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதையே உங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கூடுதலாவே வாங்கிட்டு இருக்கான். சரி, அன்னைக்கு டாஸ்மார்க் கடையில ஒரு தொழிலாளி ஒரு 10 ரூபாய் கூடுதலா வாங்கினா அந்த பணம் எங்க போகுது? நேரா அந்த மதுவிலக்கு துறையை கையில வச்சிருந்த அந்த அமைச்சருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல போய் பிரச்சாரம் பண்ணீங்க. அவருக்கு தான் போகுது நேரா. இந்த 10 ரூபாய் யார்கிட்ட போகுது? நேரா அமைச்சருக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இன்னைக்கு அந்த 10 ரூபாய் யார்கிட்ட போகுது? இதை நீங்க சட்டமன்றத்துல பேசியிருக்கணுமா இல்லையா? சட்டமன்றத்துல இதை தானே பேசியிருக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது தானே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹைலைட். அதை தானே நீங்க குறிப்பிட்டு அந்த 10 ரூபாய் இன்னைக்கு எங்க அமைச்சர்கிட்ட வரல, எங்க நிதிக்கு வரல, நாங்க 10 ரூபாய் வாங்க சொல்லல, அது அந்த தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள், அவர்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கப்படுகிறது, அதனால அந்த 10 ரூபாய் வாங்கி அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க தானே சொல்லணுமா இல்லையா? திமுக ஆட்சியில வாங்கினா அது நேரா அந்த பணம் 10 ரூபாய் மினிஸ்டருக்கு போகுது. தாவேக ஆட்சியில வாங்கினா அந்த பணம் எங்க போகுது? சரி, இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாமே கடுமையா உங்களுடைய பேச்சை எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு என்ன காரணம்? டாஸ்மார்க்ல பர்ச்சேஸ், அந்த பாட்டில்கள் கொள்முதல் செய்யும் போது கட்சியினுடைய நிதி அப்படின்னு சொல்லி பல 100 கோடி அல்லது பல 1000 கோடி நிதி கையூட்டா லஞ்சமா பெற்றிருக்கிறாங்க, அது திமுக அரசு பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க.